இந்த கபடியில் நம்மளுடைய வீரம்லாம் எங்கே போச்சு? கடையில் கிடைக்கும் போயிடும். இப்போ அப்படி ஆகி போச்சு சூழல். நாடு இருக்குல்ல, நம்ம நாட்டை தான் உலகத்துக்கே முன்னோடி தேசமாக சொல்லுவாங்க. ஆனால் நாடுலாம் முன்னேறிட்டே இருக்குது. நம்ம கபடி முன்னேறி இருக்கா பாருங்க, யோசிங்க. ப்ரோ கபடி வந்திருக்கு, இந்தியா வெளியே போகுது, ஷூ போட்டிருக்கோம், மேட்டு போட்டிருக்கோன்னு அட்வான்ஸாக போயிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ் இல்லை தானே போயிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இந்த கபடி வடிவமைச்சது யாரு? இந்த கபடி தேசத்துக்கு கொடுத்தது யாரு? தம்பி, இந்த கபடிக்கு நம்ம தேசத்துக்கு கொடுத்ததே நம்ம தான், தமிழன் தான் கொடுத்தது. இப்போ எங்கள் தமிழர்கள் நிலைமை என்ன? இப்போ உன் நிலைமை என்னன்னு கேட்டேன். நீங்கள் இதை தூக்கி நடத்துவீங்கன்னா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப சிரமப்பட்டு. ஏன்னா உன் மைண்ட்லேயோ உன் உணர்வுலேயோ இது குறைஞ்சிட்டு, உன் வீரியத்திலேயோ குறைஞ்சி போச்சு. போராட மாட்டாங்க, அடி வாங்கினா போராட மாட்டாங்களா? பொம்முனாலே போச்சு. ஒரு சூடு சொரணா இதெல்லாம் சேர்ந்தது. ஒருத்தர் நம்மளை திட்டானா கோவம் வரணும் கபடிக்கு. ஒருத்தர் மாட்டிட்டானா நம்ம கோவம் வரணும். வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். அடிச்சுட்டு போட்டு அதுக்கு இது இல்லை. இது கபடியில் கபடிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அடித்தா கொடுக்கணும். நீ கொடுக்கல அவனை மதிக்க மாட்டான், நீ இம்ப்ரூவ் பண்ண மாட்டான். கபடி மூச்சு தெரியுமா உங்களுக்கு? கபடிங்க மூச்சு வச்சு வடிவமைக்கப்பட்டது தான் கபடி. அதுலேயும் ஆன்மீகத்தோடையும் இயற்கையோடையும் இறைவனோடையும் கட்டமைக்கப்பட்டது இந்த கபடி. அவ்வளோ ஈஸியாக அழியக்கூடாது. நீ அதை பாதுகாக்கலைன்னா இங்கே இல்லை. வடிவமைக்கப்பட்டது நல்ல கபடி தான், போயிட்டு வெளிநாட்டு போயிடும். நீ பார்த்துக்கிட்டே இருப்பா, விளையாடிட மாட்டா. என்னங்க நம்ம ஏன் கபடி எனக்கு நான் கண்டுபிடிச்சது, நான் அந்த உலகத்துக்கு கொடுத்ததுங்கிறத எப்படி கொண்டு வருவா? போயிட்டு உன் கைவிட்டு போயிட்டு. ஏன்னா 1970 2000 வரை நம்ம கபடியில் பொற்காலம். தெரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சா? ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை. அந்த தலைமுறை நம்ம எங்கேயோ இருந்தோம். 2வது தலைமுறை 2000 2030 வரை எங்கே இருக்கும் கபடி? இல்லை. 2030 to 60 கபடியே உங்ககிட்ட இருக்காது, வெளியே போயிடும். படைச்சது நாம, கொண்டு போகிறது இன்னொருத்தன். புரிஞ்சா கட்டான்? அப்போ நீ கபடியை நம்ம நம்ம பண்பாடோட கலாச்சாரத்தோட படைக்கப்பட்ட அந்த கபடியை நீ வளர்க்கணுமா அழிக்கணுமா? இது புரிஞ்சுக்கிட்டா தம்பி? புரிஞ்சா தொழில புரியுதா? மண்டே ஆட்டப்படாது. உனக்கு அந்த கடமை இருக்குது, இல்லைன்னா அழிச்சிடுவா. ஏன்னா உன் வீரம் எப்படி குறைஞ்சுன்னு எனக்கு உங்கள்கிட்ட வீரம் எப்படி குறைஞ்சுன்னு நமக்கு ஐடியாவே இல்லை. நீ இந்த நாட்டில் இந்த இதெல்லாம் நடக்குதுல்ல, என்ன நடக்குப்போம்? இப்போ போர் நடக்குது. முன்னாடி அப்படி இல்லை, கை வச்சு தான் போர் நடப்போம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அந்த காலம் கையை வச்சு தான் குஸ்தி போட்டு வந்து பூரா ஆயுதமாயிடுச்சு. அந்த காலத்தில் நம்ம போரெல்லாம் எப்படி நடக்கும்? நேருக்கு நேர் சண்டை, ஆளுக்கு ஆள் சண்டை நடக்காதா? நடந்துருக்க பார்த்துருக்கீங்களா? இப்போ எப்படி நடக்குது ஓர்? இங்கேருந்து சுவிட்சை பட்டன் நமக்கா, இங்கேருந்து ஏவனா புஷ்னி போய் அந்த நாட்டில் அடிக்க, அங்கே போர் நடக்கும். இல்லை ட்ரோன் விட்டால் அங்கே கண்டு போடான். மனுஷன் நேருக்கு நேர் போரிடலை. அதனால தான் என்னமோ நமக்கு இந்த தலைமுறை தாண்டும் போது உங்கள்கிட்ட அந்த வீரியம் குறைஞ்சி போச்சு. புரிஞ்சா? அந்த வீரியம் குறைஞ்ச காரணம் அந்த யுகம், நாடு, காலம், இந்த சூழல்கள்லாம் மாறும்போது உங்கள்கிட்ட வீரியம் போயிடுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மகாபாரத போர் கேள்விப்பட்டீங்களா? இப்போ உலகத்திலேயே பெரிய போராக அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கருதப்படுறது மகாபாரத யுத்தத்தை தான். அப்போ ஓரெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அனுமார்கிட்ட போய் பீமன் கேட்குறாரு, அவங்க சகோதரன் தான் கேட்குறாரு, எப்படி இந்த போரை நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருந்துன்னு கேட்குறாரு. அவர் சொல்லுவார், நான் ஓரம் நடக்கும் 18 நாள் தூங்கிட்டேன். எப்படி? எனக்கு அது சுவாரஸ்யமாட்டே தெரியல. அப்படின்னு கேட்டோன்னு சொல்லுவார், இல்லை 2 பேர் போர்பட்டாங்க, ஒரு கிழவன் போரிட்டார், கொஞ்சம் பார்த்தேன். அந்த கிழவன் யாருன்னா பீஷ்மர். ஒரு வயசானவன் போரிட்டது அவர் பிடிச்சிருக்கு. இன்னும் 2வது போரிட்டது யார்? அபிமன்யுன்னு ஒருத்தன், அர்ஜுனனுக்கு மகன். அவன் ஒரு சின்ன பையன், 18 வயசு கீழே உள்ள பையன், ஆக்ரோஷமாக போர் புரிஞ்சு அந்த போரை அவருக்கு பிடிச்சிருக்கு 2. அப்புறம் கீதை உபதேசம் நடக்கும்போது கேட்டேன். இவ்வளோதான். 18 நாள் போரை பற்றி அவர் கண்டுக்கிடவே இல்லை. அவன் போரிட்டான், எவன் போரிட்டாலும் பார்க்கல. ஏன்னா அவர் போரிட்ட போர் தான் ராவண யுத்தம். அது ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி, ஒரு யுகத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த யுத்தத்தை பார்க்கும்போது எனக்கு இது ஜுஜிபியாக தெரிஞ்சு சொல்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு காலத்தில் மிக பெருசாக தெரிஞ்ச யுத்தம் பின்னாடி போக மோசமாக தெரியுது.
இப்போ நானும் அதே மாதிரி தான். நான் வந்து ராஜரத்னம், மனோகரன், சுப்பிரமணியன், பாஸ்கரன், கங்காதரன், அப்படி ஒரு பெரிய பெரிய படைகளை பார்த்தோம். நம்ம விளையாட்டுக்கு திறமையை பார்த்த ஆள். 2000 பிறகு நான் பார்த்தோம்னா நீங்கள் பார்க்குற பிளேயர் எல்லாம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஜுஜுபி. அதுக்கு அடுத்தால இப்போ அடுத்த 30 வருஷம் கழிச்சு வரப்போ அதோட மோசமாக இருப்பீங்க. அது நம்ம வீரம் எங்கே போயிட்டுருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு அடுத்த ஜெனரேஷன், இதை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. இதை நாம் என்ன செய்யணும்? அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யணும்? இந்த மாண்பையும் இந்த பண்பையும் புரிஞ்சா அந்த ஒழுக்கத்தையும் கடைபிடியாமல் வீரத்தோடு கடத்தணும். வீரங்கிறது எதிர்த்து போரிடுறதுக்கு பேர், நேருக்கு நேர் போரிடுறதுக்கு பேர் தான் போர். நம்ம அந்த போரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கபடி மட்டும்தான் மேன் டு மேன் அடித்து செய்துட்ருக்கோம். இதில் நீ கோட்டை விட்டியன்னா அந்த வீரம் வரலைன்னா போச்சு. இந்த வீரம் ஒன்று தான் இதில் ஆதாரம். கபடி மேட்ச், இது கபடிக்கு விளையாட்டில் ஒரே ஒரு ஆதாரம் எதுன்னா அது வீரம் தான். அந்த வீரத்தை நீ என்ன செய்யாத? விட்டு கொடுத்து கபடி விளையாட முடியாது. தெரிஞ்சா தம்பி? பண்ணிடலாமா? வீரத்தை விளையாடலாமா? ஓகேடா சிங்கம்.